வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள ஒரு 4, 5 பேர் கேட்டிருந்த கேள்விக்கு தான் பதில் குடுக்க போறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோவ இதில தான் வாங்க முடியுமா? இல்ல வேற எதுல வாங்கக்கூடாதா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தடுத்த கேள்வி நான் அப்பப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு, அப்போ இந்த கிரிப்டோ அப்படின்றது கிடையாது. நான் ஒரு காயின சொல்றேன், இல்ல நீங்க ஒரு காயின சூஸ் பண்றீங்க அப்படின்னும்போது, அந்த காயின் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ நான் சொல்ற எக்ஸ்சேஞ்சில இருக்கு அப்படின்றதுக்காக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இத விட பெஸ்ட்டா இருக்கு, இல்ல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க. இப்ப வேற எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல அந்த காயின் இருந்தாலும் நீங்க தாராளமா பை பண்ணிக்கலாம். நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக நீங்க தனியா ஒரு அக்கவுண்ட் இப்ப புதுசா ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றதோ, இல்ல அதுக்கு வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும், அப்படின்ற ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ற சிந்தனைலாம் வேணாம். முதல்ல அந்த காயின பாருங்க. அந்த காயின பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில இருக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றீங்க? அது கவர்மெண்ட் தரப்புல வந்து அஃபிஷியலா வந்து ரன் ஆயிட்டு இருக்கா? அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ ரன் ஆகுது அப்படின்னா, அதில நீங்க தாராளமா பை பண்ணலாம். இப்ப நான் சொன்ன எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இதில சின்ன சின்ன காயின் இருக்கு. அதேபோல சின்ன எக்ஸ்சேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய காயின் வந்து இருக்கும். நெறைய டோக்கன் காயின்றத விட நெறைய டோக்கன் வந்து ஒரு 6 டிஜிட் தாண்டி, இல்ல 7 டிஜிட் தாண்டி அப்படிலாம் இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 10 டிஜிட் தாண்டி கூட இருக்கு. அப்போ அதில பெஸ்ட்டா இருக்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணி வாங்க போறோம். அதில எக்ஸ்சேஞ்சும் கொஞ்சம் நல்லதா பார்த்து, வாங்குறதுக்கும், விக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கணும். அது முதல்ல. வாங்குறதுக்கு, விக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும். 2வதா பார்த்தீங்கன்னா, அதில எல்லா ஃபெசிலிட்டியும் அதாவது ஃபியூச்சர் ட்ரேடா இருக்கட்டும், ஸ்பாட் ட்ரேடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எளிமையா இருக்கிற மாரி, எல்லாரும் கத்துக்கிற மாரி, ஈஸியா இருக்கிற மாரி ஆப்பா யூஸ் பண்ணுங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து நல்லது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளால வந்து ஃபண்ட கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வஜ்ரெக்ஸ் வந்து குளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றது. குளோஸ் ஆயிடுச்சுல்ல, அத இப்போதைக்கு கொண்டு போக முடியாது அப்படின்ற மாரி சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம வேற எக்ஸ்சேஞ்சில கொண்டு போக முடியுமா? அப்படின்ற மாரி சில பேர் கேள்வி கேட்குறாங்க. எனக்கும் அத பத்தி இன்னும் சரியா தெரியல. ஏன்னு சொல்றேன்னா, நானும் இன்னும் ஃபண்ட வந்து மூவ் பண்ணல. அதுவும் நல்ல எக்ஸ்சேஞ்சா அப்படின்றத வந்து பார்த்து தான் மூவ் பண்ண முடியும். இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலே நல்ல எக்ஸ்சேஞ்ச் சிலதெல்லாம் இருந்தது. அந்த எக்ஸ்சேஞ்ச்லாம் இப்ப ரன் ஆயிட்டு இல்ல. சில எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்போ காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை வந்து வெரிஃபை பண்ணல. ஆல்ரெடி நான் பண்ணது வந்து கேஒய்சி வந்து சரியாக வெரிஃபை பண்ணதுனால எனக்கு ஓப்பன் ஆகலை. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க, அவங்களுக்கு வந்து ஃபண்டு உள்ளே மூவ் ஆகுது அப்படின்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2வது கேள்வி. 3வதாக பார்த்தீங்கன்னா, சில யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதில் வந்து வாங்கலாமா, அவங்கள வந்து நம்பலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில், என்னுடைய பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பகமான ஆளாக இருக்கணும், இல்லை தெரிஞ்ச யூடியூபராக இருக்கணும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 5, 6 வருஷம் பழக்கமாக இருக்கணும். அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி, உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்தா அவங்க டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி, அதை மாதிரி இன்ஃபர்மேஷன் தரவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு வேளை ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபண்டு வாங்கிட்டு எனக்கு ஃபண்டு வரல அப்படின்ற மாதிரி. அது சேனல்லாம் நம்ம சொல்ல வேணாம், சொல்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை அது போல் தராங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் நம்பகமான ஆளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஃபண்டு கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம். முதல்ல அவங்க ஒரு அமௌண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயிலாம் கொடுக்குறாங்களா, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு அது பிற்பாடு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அனுப்ப போகிறீங்க அப்படின்றத வந்து பெரிய தொகையெல்லாம் அனுப்பாதீங்க உடனே. கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு $1000 வேணும்னு வச்சுக்கோங்களேன். $1000 போது ஃபஸ்ட்டு உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு $100 $100 அப்படி கூட கேட்டு வாங்குங்க. அதுதான் பெட்ரு. எனக்கு தெரிஞ்சு நம்பகமான ஆளாக இருந்தால் நேரடியாக கூட போயிட்டு அங்கேயே ஃபண்டை கொடுத்துட்டு பை பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், ஏன்னா இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கிரிப்டோவில் நிறைய பேர் இன்கம் எடுத்திருப்பாங்க. அந்த இன்கம்மும் கவர்மெண்ட் தரப்புக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து லீகல் கிடையாது, இல்லீகலு. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இப்போ செய்யறதுலாம் வந்து தவறான விஷயம் தான். அப்படி சில பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கூட இல்லை மற்ற சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.